ஸோ இன்னைக்கு டே 4ல் ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ரெகுலராக வீடியோஸ் பாருங்கப்பா. 100 days கன்சிஸ்டண்ட்டாக பாருங்க. அப்போதான் உங்களால் அந்த சம்ஸை வந்து கோப்பப் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு சம்முக்குள்ளார போகலாம். எக்ஸசைஸ் 3.4 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இது நல்லா கவனிங்கப்பா. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இப்போ இந்த x² - 1 இருக்குல்ல, இப்போ இந்த 1க்கு பக்கத்துல இப்ப இந்த 1 இருக்கிற இடத்துல 1 ஸ்கொயர்னு போட்டாலும் அது 1 தானே. 1 ஸ்கொயர்னா என்ன? 1 × 1. அதாவது 1 ஸ்கொயர்னா 1 × 1. அப்ப அதோட வேல்யூ 1 தானே. அப்ப இந்த 1-ஐ 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஏன் இப்ப எழுதுறீங்க சொல்றேன். அடுத்தது இங்க கீழே இருக்கிற டேர்ம் பாருங்க. இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்கு. ஆமாவா? அப்ப நான் ஒரு x வெளியே எடுத்துருவேனா? அப்போ இங்க ஆல்ரெடி 2 x இருந்தது. ஒரு x வெளியே எடுத்துட்டேன்னா ஒரு x இருக்கும். பிளஸ் இங்க ஒரே ஒரு எக்ஸா இருக்கு, அந்த எக்ஸையும் நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ அப்போ 1. ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இது இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், இது எப்படி இருக்கு பாருங்க. a² - b² ஃபார்மேட்ல இருக்கா? a இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு x இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 1 இருக்கு. ஆமாவா? அப்போ ஃபார்முலா என்ன? a + b × a - b. ஆமாவா? அப்போ நான் எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா x + 1 × x - 1 அப்படி எழுதிப்பேனா? கீழே என்ன இருக்கு? x × x + 1. ஸோ இந்த x கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்கு? x - 1 கீழே x இருக்கா? இவ்வளவுதாங்க நான் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் 3.4ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். இப்போ இது நல்லா கவனிங்கப்பா. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இது எல்லாமே. ஸோ அப்போ இந்த 18 இந்த மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அது x² இருக்கனால அதை நம்ம ட்ரீ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல பண்ணுவோம். ஆமாவா? எப்படி ட்ரீ ஃபேக்டரைசேஷன்? ஃபர்ஸ்ட் 18 இங்க இருக்கிற நம்பரை மேல போட்டுக்கணும், நடுவுல இருக்கிற நம்பரை சைட்ல போட்டுக்கணும், மைனஸ் இருந்தா மைனஸை கண்டிப்பா போடணும். சரியா? இதுவும் இங்கே சால்வ் பண்ணி விட்டுறலாம். கடைசியா இருக்கிற நம்பரை இங்க போடணும், நடுவுல இருக்கிற நம்பரை இங்க போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 18 வந்து எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும்? இங்க 2 நம்பர் போடணும், அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 18 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா 11 கிடைக்கணும். அதே தான் நான் இங்கேயும் 2 நம்பர் போடணும், அதை மல்டிப்ளை பண்ணா 4 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா -2 -4 கிடைக்கணும். சரியா? இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் 18 எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும்? 2 டேபிள்ல வரும். ஆமாவா? 2 9s are 18. சின்ன டேபிள்ல இருந்து போட்டு பாருங்க. இப்போ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். அப்போ இங்க 2 போட்டுக்கலாம், இங்க 9 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்க பாருங்க 2 9. இப்போ நமக்கு என்ன சைன் போடுறதுங்கிற டவுட் வரும். ஆமாவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் இப்போ இதை ஆட் பண்ணாதானே எனக்கு 11 கிடைக்கணும். எப்பெல்லாம் நான் ஆட் பண்ணணுமோ ஒரே சைன் தான் போடணும். எப்படி? இங்க மைனஸ் போட்டா இங்கேயும் மைனஸ் தான் போடணும், இங்க பிளஸ் போட்டா இங்கேயும் பிளஸ் தான் போடணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க பாருங்க, இது போட்டா -11, பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ், பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் +11. நமக்கு -11 தான் தேவை. ஸோ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். இப்போ இதுக்கு வாங்க. 4 எந்த டேபிள்ல வரும்? 2 டேபிள்ல. 2 2s are 4. ஆமாவா? அகைன் இப்போ இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணாதானே எனக்கு 4 கிடைக்கும். அப்போ ஒரே சைன் தானே போடணும். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ். ஸோ அப்போ -4 + 4. ஸோ எனக்கு தேவை -4. அப்போ இங்க மைனஸ், இங்க மைனஸ். இப்போ கண்ணா எக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கா பாருங்க. நம்பர் இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸி. இங்க ஒரு எக்ஸ் போட்டுக்கோங்க, இங்க ஒரு எக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கும் பாருங்க, எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை. ஸோ இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ். ஸோ இப்போ இதை எடுத்து எழுதுங்கண்ணா. மேலே எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் -2, இங்க எக்ஸ் -9. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. கீழே எக்ஸ் -2, இங்க அதே தான் எக்ஸ் -2. இது அடிச்சு கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் என்ன? x - 9 x - 2. இதுதான் ஆன்சர். கிளியரா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ எஸ், ஸோ இன்னைக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன். ஓகேவா?
ஸோ இப்போ இது நல்லா கவனிங்களேன். நம்பர் ஃபர்ஸ்ட் பாருங்க, 9 இருக்கு, இங்க 81 இருக்கு. இந்த ரெண்டுமே 9 டேபிள்ல வருமா? அப்போ நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 டேபிள்ல வரும். அதனால நான் 9 வெளியே எடுத்துறேன். அடுத்தது இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. அதனால ஒரு எக்ஸை நான் வெளியே எடுத்துறேன்னா, இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 9 டேபிள்ல எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம் வரும். 2 எக்ஸ் இருக்கு, 2 எக்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டேன்னா மிச்சம் எத்தனை எக்ஸ் இருக்கும்? ஒரு எக்ஸ். ஆனா இந்த ஸ்டெப் புரியுதா? நம்பரை வெளியே எடுக்கும் போது அதோட டேபிளை தான் பார்க்கணும். புரிஞ்சதா? வேரியபிள்ஸ், அதாவது ஏபிசிடியில் எது வந்தாலும் அதை எடுக்கும்போது அதோட கவுண்ட்டை பார்க்கணும். சரியா? இங்க கூட எழுதுறேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நம்பரை வெளியே எடுக்கும் போது அதோட டேபிள் பார்க்கணும். ஓகேவா? வேரியபிள்ஸ் எடுக்கும் போது அதோட கவுண்ட் பார்க்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இதுல தப்பு பண்ணுவீங்க. அடுத்தது பிளஸ் 9 டேபிள்ல 81 எத்தனை டைம்ஸ் வரும்? ஸ்கொயர் டேபிள்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தா அது டக்குன்னு சொல்லிடலாம். 9 9s are 81. ஸோ அப்போ 9 ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா இருந்தது, அதையும் நான் வெளியே எடுத்துட்டேன். முடிஞ்சு போச்சா? கீழே. இப்போ இங்க கவனிங்க, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. ஸோ ஒரு எக்ஸை நான் வெளியே எடுத்துடலாமா? ஆல்ரெடி 3 எக்ஸ் இருந்தது, இப்போ ஒரு எக்ஸ் வெளியே எடுத்துட்டேன்னா மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8 அப்படியே இருக்கும். 2 எக்ஸ் இருக்கு, ஒரு எக்ஸ் போச்சுன்னா மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும். -9 ஒரே ஒரு எக்ஸா இருக்கு, அதையும் வெளியே எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க பாருங்க, இது ஒரு ஈக்குவேஷனா மாறிடுச்சா? ஸோ இப்படி இருந்தது, மேல ஸ்கொயர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? 3 ஃபேக்டரைசேஷன் -9 + 8. ஆனா நீ நல்லா கவனிச்சுக்கோங்க, நிறைய பேர் எங்க தப்பு பண்ணுவீங்கன்னா, இங்க எக்ஸ் கியூப் இருக்கும்போதே 3 ஃபேக்டரைசேஷன் பண்ணுவீங்க. எக்ஸ் கியூப் இருக்கும்போது 3 ஃபேக்டரைசேஷன் பண்ணவே முடியாது. எக்ஸ் ஸ்கொயர் இருந்தா மட்டும்தான் 3 ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இங்க 2 நம்பர் போடணும், இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர். ஸோ அந்த நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு -9 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா எனக்கு 8 கிடைக்கணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் 9 எந்தெந்த டேபிள் எல்லாம் வருதுன்னு பார்த்துருவோம். 2 டேபிள்ல வராது, 3 டேபிள்ல வரும். 3 3s are 9. ஆனா இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் எனக்கு 8 கிடைக்காது, ஆட் பண்ணாலும் எனக்கு 8 கிடைக்காது. ஸோ அதனால விட்டுறேன். அடுத்தது எந்த டேபிள்ல வரும்? 9 டேபிள்ல வரும். இந்த ரெண்டுத்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணாலும் 9 கிடைக்கும். இப்போ இதுல பிரச்சனை என்னன்னா, சைன் போடுற பிரச்சனை தான் இருக்கு. இப்போ சப்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வெவ்வேறு சைன் போடணும். இப்போ இங்க பிளஸ் போட்டீங்கன்னா இங்க மைனஸ் போடணும், இங்க மைனஸ் போட்டீங்கன்னா இங்க பிளஸ் போடணும். ஓகே, இப்போ இதோட ஆன்சர் என்னது? +8. இதோட ஆன்சர் -8. எனக்கு என்ன வேணும்? +8 தான் வேணும். அப்போ 9 போடுவேன், 1 போடுவேன். 9க்கு முன்னாடி பிளஸ், 1க்கு முன்னாடி மைனஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா? எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை. ஸோ அதனால அப்படியே எக்ஸ் போட்டுடலாம். ஓகே, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 9x x + 9. 1 போடவே இல்லை, ஏன் போடல? போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். சரியா? ஸோ எக்ஸ் இன்ட்டு, இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கிற இடத்துல தான் நீங்க இதை ரெண்டத்தையும் எழுதணும். எக்ஸை போடாம விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ எக்ஸ் + 9 இன்ட்டு எக்ஸ் -1. ஸோ எக்ஸ் + 9 x + 9 கேன்சல் ஆயிடும். இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ 9/x - 1. இதுதான் நான் என்னோட ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ், ஸோ ஃபர்ஸ்ட்ல 4th சப்டிவிஷன். இப்போ நல்லா கவனிங்க, மேல நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம 3 ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணிடுவோம். ஏன்னா p ஸ்கொயர் இருக்கு, அதனால நம்ம அப்படி சால்வ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கீழே பாருங்க, p கியூப் இருக்கு. p கியூப் இருந்தா நம்மளால 3 ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, நம்பரை நல்லா கவனிங்க. இந்த 3 நம்பருமே ஈவன் நம்பர்ல முடிஞ்சிருக்கு, ஆமாவா? அப்போ இது 3 நம்பருமே 2 டேபிள்ல வரும். ஸோ நம்பர்ஸை வெளியே எடுக்கும் போது டேபிள்ஸ் பார்க்கணும். போன சம் பார்த்த போது தான் சொன்னேன். வேரியபிள்ஸ் பார்க்கும்போது கவுண்ட் பார்க்கணும். இப்போ 3த்துலயுமே p இருக்கு, p எடுத்துருங்க வெளியே. ரைட்டா? இப்போ 2 டேபிள்ல 2 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம் வரும். 3 p இருக்கு, ஒரு p வெளியே எடுத்துட்டா மிச்சம் 2 p இருக்கும். -24 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டேபிள்ல 12 டைம்ஸ் வரும், ஆமாவா?
2 p இருக்கு, ஒரு p வெளியே எடுத்துட்டேன்னா மிச்சம் ஒரு p இருக்கும். அடுத்தது பிளஸ் 64 டூ டேபிள்ல எத்தனை டைம்ஸ் வரும்? 6 3 டைம்ஸ் வரும், 4 2 டைம்ஸ் வரும். டேபிள்ஸ் தெரியலன்னா இது இப்படி ஈஸியா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தனித்தனி நம்பர்ல வச்சு போட்டுருங்க. ஒரே ஒரு p தான் இருக்கு, அந்த p நான் இங்க வெளியே எடுத்துட்டேன். ஸோ முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும். இப்போ இது பி ஸ்கொயரா மாறிடுச்சு. ஸோ அதனால இப்போ இதை நான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணும், -40 மேலே போட்டுக்கணும், -3 இங்க போட்டுக்கணும். நம்பர் கொஞ்சம் பெருசா இருக்கணும்னு பயந்துடக்கூடாது. லாஸ்ட் நம்பர் 32 இதை இங்க போட்டுக்கணும், -12 இங்க போட்டுக்கணும். சரியா? இப்போ உங்களோட வேலை என்ன, இந்த 40 எந்தெந்த டேபிள் எல்லாம் வருது அதை மட்டும் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 டேபிள் போடுங்க. 2 டேபிள்ல 2 × 20 இது 40. ஆமாவா? ஆனா இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ எனக்கு 3 கிடைக்காது. ஸோ அதை விட்டுருங்க. அடுத்தது எந்த டேபிள்ல வரும்? 4 டேபிள். 4 × 10 40. இதை சப்ட்ராக்ட் பண்ணாலோ ஆட் பண்ணாலோ 3 கிடைக்காது, விட்டுருங்க. அடுத்தது 5 டேபிள். 5 × 8 40. ஈஸியா முடிஞ்சிருச்சு பாருங்க. இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 3 கிடைக்கும். அப்போ 5 8 5 போட்டுங்க. 8 5 8 5. ஆனா நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா சைன் வெவ்வேற இருக்கணும். இங்க மைனஸ் போட்டீங்கன்னா இங்க பிளஸ், இங்க பிளஸ் போட்டீங்கன்னா இங்க மைனஸ். ஸோ இப்போ இதோட ஆன்சர் -3, இதோட ஆன்சர் +3. எனக்கு என்ன வேணும்? -3 வேணும். ஸோ -8 +5 இதுதான் ஆன்சர். இப்படி போட்டுட்டுக்கன்னா நீங்க இதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ 8 5 ஆர் 40 தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. -into +, ஸோ இதையும் செக் பண்ணிக்கங்க. சரியா? ரைட், முடிஞ்சு போச்சு. அடுத்தது இது ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ 2 டேபிள்ல ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. 2 டேபிள்ல 16 டைம்ஸ், 16 2s are 32. ஆனா இதை ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ 12 வராது. அடுத்தது 4 டேபிள். 4 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ். 8 4s are 32. ஸோ வந்துருச்சு, அவ்வளவுதான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 12 கிடைக்கும். ஸோ 4 8 4 8. ஆனா ஆட் பண்ணணும்னா ஒரே சைன் இருக்கணும். இங்க பிளஸ்னா இங்கேயும் பிளஸ், இங்க மைனஸ்னா இங்கேயும் மைனஸ். ஸோ அப்போ இது +12, இது -12. ரைட்டா ராஜா? அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், இங்க -4, இங்க -8. இதையும் செக் பண்ணிக்கங்க. 4 8s are 32, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு. +32 கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த பி ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை. இந்த பி ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை. 1 இருக்கு. 1 கன்சிடர் பண்ணக்கூடாதுக்குண்ணா. 1 இல்லாம வேற ஏதாவது நம்பர் இருந்தா தான். ஏன்னா 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தானே. ரைட், இப்போ அப்புறம் பி போட்டுங்க. இங்க இங்க பி போட்டுங்க. இங்க பி இங்க பி. அவ்வளவுதான் கண்ணா, சம் முடிஞ்சு. இருக்கிறது அப்படியே எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு p -8 p +5. அடுத்தது இங்க 2p போட்டுட்டு தான் போடணும். 2p. அடுத்தது இங்க p -4 p -8. ஓகே, p -8 p -8 கேன்சல் ஆயிடும். ஸோ p +5 2p into p -4. தட்ஸ் ஆல். ஈஸியா இருக்கா? ஃபர்ஸ்ட் 4 சம் பாருங்க, போனதே தெரியல. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்களே போட்டு போட்டு பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வருது. இந்த கொஸ்டினே வரல. ஓகேவா? இப்பெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கேட்குறாங்க. ஸோ அதனால கான்செப்டை புரிஞ்சு போடுங்க. அப்போதான் உங்களால எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்ப்போம். ஸோ இப்போ செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஆனால் இங்க நல்லா கவனிங்க. ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா கீழே இருக்கிற டினாமினேட்டரை மட்டும் தான் பார்க்கணும். எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ்னாலே கீழே இருக்கிற டினாமினேட்டர் மட்டும் தான் பார்க்கணும். பட் எப்போ அப்படின்னா ஈக்குவேஷனை சால்வ் பண்ண அப்புறம். சரியா? என்னன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ இங்க பாருங்க, y இருக்கு, இதை நம்ம சால்வ் பண்ண முடியாது, y தான் இருக்கு. இப்போ இந்த இடத்த நல்லா கவனிங்க. இங்க y² இருக்கு, -25 இருக்கு. இந்த 25 பார்த்தாலே நமக்கு தெரியணும் எப்படி எழுதணும்னு. எப்படி எழுதிக்கலாம்? y² -5² எழுதிக்கலாமா? 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர். 5 5s are 25. ஆமாவா? இப்போ இதை பார்க்கும்போது எப்படி கண்ணா இருக்கு? a² - b². அப்போ அதோட ஃபார்முலா என்னங்க?
ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஆமாவாக்கண்ணா? அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன சாமி இருக்கு? இது அப்படியே எடுத்து எழுதுறப்ப ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஒய் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஒய் பிளஸ் 5 இன்ட்டு ஒய் மைனஸ் 5 எழுதிக்கலாமா? ஸோ அப்போ ஒய் அப்படியே போட்டுக்கிறீங்க. ஒய் பிளஸ் 5 ஒய் மைனஸ் 5. ஓகே, இப்போ இது சால்வ்ட் ஈக்குவேஷனா இருக்கு. இதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, டினாமினேட்டரை மட்டும் தான் பார்க்கணும். மேல இருக்கிறதுக்கு பேரு நியூமரேட்டர், கீழே இருக்கிறதுக்கு பேரு டினாமினேட்டர். இப்போ இதை நான் சால்வ் பண்ணிட்டேன். சால்வ் பண்ண பிறகு டினாமினேட்டர் எடுத்து எழுதுங்க. எக்ஸ் பிளஸ் 5 சாரி y பிளஸ் 5 y மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப y பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0, y மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 0 ரெண்டுத்துக்கும் பொருந்தும்ல, அப்போ ரெண்டுத்துக்கும் 0 போட்டேன். அப்போ பிளஸ் 5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸ் 5, மைனஸ் 5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா பிளஸ் 5. இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்குல்ல. அப்போ the excluded value is minus 5 and 5 அப்படின்னு எழுதிடணும். கிளியரா இருக்கா? ரைட். இப்போ இன்னும் செகண்ட் சப்டிவிஷனும் பார்க்கலாம். அதுவும் சேம் தான். எஸ், இப்போ செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கனாலே நம்ம டினாமினேட்டர் பார்க்கணும். பட் எப்போ நம்ம டினாமினேட்டர் பார்க்கணும்? சால்வ் பண்ணதுக்கு அப்புறம். போன சம் மாதிரியே தான் ஒய்க்கு பதிலாக டி கொடுத்துருக்காங்க, அவ்வளோ மட்டும்தான். ஸோ டி அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இது பாருங்க, ஒரு ஈக்குவேஷன் இருக்கா? ஈக்குவேஷன் வந்தாலே நம்ம மேலே இருக்கிற பவரை பார்க்கணும். ஸோ தட் ஸ்கொயர் இருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ட்ரீ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல பண்ணிக்கலாம். ஸோ ட்ரீ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா 2 நம்பர் போடணும், அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் 5 கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டூ டேபிளில் 6 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும். ஸோ 2 6 ஆர் 3. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்குமா? ஸோ செக் பண்ணிக்கலாம். 3 2 3 2. இப்போ சைன் என்ன போடுறது? பிளஸ்ஸா மைனஸ்? அதான பிரச்சனை. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னா இங்க மைனஸ் போட்டிங்கன்னா இங்கேயும் மைனஸ் தான், இங்க பிளஸ் போட்டிங்கன்னா இங்கேயும் பிளஸ் தான் போடணும். ஸோ அப்போ இங்க -5, இங்கிட்டு +5. எனக்கு என்ன தேவை? -5 தான் தேவை. ஸோ இங்க மைனஸ், இங்க மைனஸ். புரியுதாக்கண்ணா? ஸோ இப்போ இங்க டி இருக்கு. இந்த டி ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்க போறீங்க. எதுவும் இல்லைன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அப்படியே டீன்னு போட்டுற போறீங்க. ஓகே, t - 2 t - 3. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இது சால்வ் ஆயிடுச்சு. சால்வ் ஆன பிறகு நீங்க என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை மட்டும் தூக்கணும். t - 2 t - 3 is equal to 0. இந்த 0 ரெண்டுத்துக்கும் பொருந்தும் தானே? அப்போ t - 2 is equal to 0, t - 3 is equal to 0. ஸோ t is equal to -2 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +2. ஸோ t is equal to -3 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +3. ஸோ அப்போ எடுத்து எழுதணும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? தயவு செஞ்சு புக்ல இருக்க கொஸ்டினை பாருங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ தி எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு போட்டு எடுத்து எழுதணும். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு +2 +3. இவ்வளவுதான் கண்ணா ஆன்சர். சரியா? ஸோ செகண்ட்ல தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட்ல தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை பார்த்தா போதும். பட் எப்போ பார்க்கணும்? சால்வ் பண்ண பிறகு பார்க்கணும். பட் இங்க 2 ஈக்குவேஷன் இருக்கு. 2 ஈக்குவேஷன்லயுமே ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம்ல மேல ஸ்கொயர் தான் இருக்கு. ஸோ இதை நம்ம ட்ரீ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் நம்பரை தூக்கி இங்க எழுதுங்க, சென்டர்ல இருக்கிறத இங்க எழுதுங்க. லாஸ்ட்ல இருக்கிறத தூக்கி இங்க எழுதுங்க, சென்டர்ல இருக்கிறத தூக்கி. சென்டர்ல எதுவுமே இல்லையே அப்படின்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். சரியா? ஸோ இப்போ 2 நம்பர் போடணும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 8 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா 3 கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 8 எந்தெந்த டேபிள்ல வருதுன்னு பாருங்க. 2 4s are 8. 2 டேபிள்ல இருந்து போட்டு பாருங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைச்சிரும். ஆமாவா? ஸோ அப்போ 4 2
4 2 பட் என்ன சைன் போடுறதுன்னு தெரில இல்லையா? ஸோ அதுக்கு தான் இது இப்படி ரெண்டு பக்கம் எழுதி வச்சுக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே மைனஸ் போட்டால் இங்கேயும் மைனஸ் தான் போடணும், இங்கே ப்ளஸ் போட்டால் இங்கேயும் ப்ளஸ் தான் போடணும். ஸோ அப்போ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ், ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 6. பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், ஆட் பண்ணீங்கன்னா 6. ஸோ அப்போ எனக்கும் +6 தான் வேணும், -6 வேண்டாம். ஸோ இங்கேயும் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ். அடுத்து இதுக்கு வாங்க. ஸோ 2 2 × 1 2. ஸோ இங்கேயும் 2, இங்கேயும் 2. சரி, இங்க 2, இங்க 1. சாரிப்பா. அப்போ ஸோ 2 1 2 1 சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 1 கிடைக்கும். ஆமாவா? 2ல 1 போச்சுன்னா 1. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு ரெண்டு விதமான சைன் பாசிபிள். என்னென்ன? இங்க பிளஸ் போட்டா இங்க மைனஸ், இங்க மைனஸ் போட்டா இங்க பிளஸ். இதோட ஆன்சர் +1, இதோட ஆன்சர் -1. எனக்கு என்ன தேவை? +1 தேவை. ஸோ அப்போ சைன் என்ன போட்டுக்கலாம்? பிளஸ் மைனஸ். ஓகே, ஸோ செக் பண்ணிக்கங்க. +× -, -2 × 1 2. இதுவும் மல்டிப்ளிகேஷனும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கங்க. ரைட்டா? அடுத்தது இந்த x² முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்க. எதுவும் இல்லை. அப்படி இல்லைன்னா கண்ணை மூடிட்டு எக்ஸ் போட்டுக்குங்க. ஸோ இங்கேயும் x² முன்னாடி எதுவும் இல்லை. ஸோ அதனால கண்ணை மூட்டு எக்ஸ் போட்டுருங்க. தட்ஸ் ஆல். இப்போ சம் எடுத்து எழுதுங்க. ஸோ இப்போ இங்கே x+2, அடுத்தது x+4, அடுத்தது இங்கே x+2, அடுத்தது x-1. ஸோ இதுவும் கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? x+4 இருக்கு, x-1 இருக்கு. தட்ஸ் ஆல். இது அதுக்கு ஃபர்தரா சால்வ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு கேட்கும்போது நான் டினாமினேட்டர் மட்டும் பார்த்தா போதும். ஸோ x-1 = 0ன்னு போட்டுக்குங்க. ஸோ அப்போ இந்த -1 = அந்த பக்கம் போச்சு அப்படின்னா +1. ஸோ மை எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இஸ், கொஸ்டினை பாருங்க, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ தானே கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு போட்டு 1ன்னு போடுங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சப்டிவிஷன் 4th பார்ப்போம். ஓகே, இப்போ செகண்ட்ல 4th சம், லாஸ்ட் சம் நல்லா கவனிங்க. ஸோ இப்போ இதை x³ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அந்த 27 எப்படி கண்ணா எழுதலாம்? 3³ எழுதிக்கலாமா? 3 × 3 × 3 27. ஆமாவா? கியூப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் கண்ணா. ரைட். இப்போ அடுத்தது, இப்போ இங்க பாருங்களேன், இங்க கியூப் இருக்கு. பட் ஆனா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. ஆமாவா? ஸோ அப்போ ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்க ஆல்ரெடி 3 எக்ஸ் இருக்கு. இப்போ எத்தனை எக்ஸ் இருக்கும்? 2. அடுத்தது இங்க 2 எக்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸ் போச்சுன்னா மிச்சம் 1. அடுத்தது இங்க ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கு. அதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். ரைட்டா? இப்போ இந்த மேல இருக்கிறத பாருங்க, x³ - 3³ அப்படின்னு இருக்கா? ஸோ இது எப்படிங்க நம்ம எழுதிக்கலாம்? இது எப்படி இருக்கு பார்க்க? a³ - b³ இப்படி இருக்கா? ஸோ நம்ம வீடியோஸ் 100 days சீரீஸ் நீங்க ரெகுலரா ஒரு 5 வீடியோ பார்த்தீங்கனாலே இந்த ஃபார்முலாவை ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா இது ரெகுலரா டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். a - b, இங்க மைனஸ் இருந்தா இங்கேயும் மைனஸ், மிச்சம் எல்லாம் பிளஸ் தான். a² + ab + b². ஆமாவா? ஸோ a இருக்க வேண்டிய இடத்துல x இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு. ஸோ x - 3, அவ்வளோதான். இது அப்படியே போட வேண்டியதான். x² + 3 × x + b இருக்க வேண்டிய இடத்துல 3. ஸோ 3³ சாரி 3². அவ்வளோதான். ஸோ அப்போ மேலே அப்படி போட்டுக்கலாமா? x - 3 x² + 3x + 3 3s are 9. அதுதான் இங்க போட்டிருக்கேன். ரைட்டா? இப்போ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடலாமா? -6 இங்க 1. ஸோ 6 எந்தெந்த டேபிள்ல வரும்? 2 × 3 6. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இங்க பிளஸ்னா இங்க மைனஸ், இங்க மைனஸ்னா இங்க பிளஸ். ஸோ ஆன்சர் எனக்கு இங்க -1, இங்க +1. எனக்கு என்ன தேவை? -1 தேவை. ஸோ 2 3, இங்க மைனஸ், இங்க பிளஸ். ஸோ மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ், 2 3s are 6. ஸோ இது கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம x² முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை. ஸோ அது அப்படியே இங்கே எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ எக்ஸ், இந்த எக்ஸை இங்கே போட்டுட்டு தான் நான் அதை போடணும். நிறைய பேர் அதை மறந்துடுறீங்க. x - 2 x + 3. சரியா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை. இது அடுத்தது ப்ராசஸில் சால்வ் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அடுத்தது எக்ஸ்க்ளூட் அப்படின்னாலே நான் எதை மட்டும்தான் பார்க்கணும்? சால்வ் பண்ணின பிறகு டினாமினேட்டர் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ x × x - 2 × x + 3 =
0. அப்ப இதை பிரிச்சு கொடுத்துக்கலாமா? x is equal to 0, x minus 2 is equal to 0, x plus 3 is equal to 0. கொடுத்துக்கலாமா? அடுத்து x equal to 0 டைரக்ட் ஆன்சர் வந்துருச்சு. -2 equal to அந்த பக்கம் போச்சுன்னா +2. +3 equal to அந்த பக்கம் போச்சுன்னா -3. So excluded value is equal to 0 to -3. அவ்வளவுதான். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஒரு தடவை கொஸ்டினை பாருங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கேட்டிருக்காங்களா? ஸோ 0 to -3. ஸோ 100 days சீரீஸ்ல ஸோ டே 4ல இவ்வளவுதான். இதை மட்டும் படிங்க இன்னைக்கு. இதை மட்டும் படிச்சு உங்க நோட்ல எழுதுங்க. டெஃபினட்டா ஒரு தனி நோட்டு போட்டு மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ ரெகுலரா எழுதுங்க. டெஃபினட்டா 85 ஸ்கோர் பண்ணலாம்பா. சரியா? பொறுமையா தினமும் இதை பார்த்தோம்னாலே போதும். ஸோ தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம்.